வெல்கம் டு ஹாரர் ஸ்டோரி. இன்றைக்கி நம்ம ஹாரர் ஸ்டோரியில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஹாரரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். ஒருத்தவனுக்கு அனபெல் டால்னால் ரொம்ப பிடிக்கும். அதனால அவன் வீட்டில் வந்து அந்த அனபெல் டால் வாங்கி வைப்பான். எல்லாம் பேய் பொம்மைலாம் ரொம்ப பிடிக்கும்னு அது வந்து பொம்மையை வாங்கி வைப்பான். அவங்க வீடில் ரொம்ப நார்மலாக இருந்தாங்க. எப்பயுமே நார்மலாக எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி தான் இருந்தாங்க. ஆனால் அந்த அனபெல் டால் வாங்கிட்டு வந்ததுலேருந்து கிடை கனவு வருதும் அமானுஷமான விஷயம் நடக்கிறதும் இந்தமாரி நடந்துக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்ச நாள் கழிச்சு தெரிய வருது, அந்த பொண்ணுக்கு இந்த அனிமல் டாலுக்கு உயிர் இருக்குது, இதுதான் நம்மளை சத்தாய்க்குதுன்னு. அந்த அனிமல் டால் அப்படி அவங்க கூட என்னெல்லாம் பண்ணுது ஏது பண்ணுறது இந்த வீடியோட டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ரொம்பவே ஹாராக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு ஸ்வர்ணா மிஸ்ட்ரி. ஒரு சந்தோஷமான ஃபேமிலி. அந்த சந்தோஷமான ஃபேமிலியில் ஒருத்தவனுக்கு வந்து இந்த பேய் பொம்மைலாம் வாங்குறது ரொம்ப பிடிக்கும், கலெக்ஷன்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால் அனபெல் டாலை வாங்கிட்டு வந்து வீட்டில் வைப்பான். வீட்டில் வைக்கிறப்ப அந்த பொம்மையை பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்கும். அவன் பொண்டாட்டியே பயந்துட்டுருக்கும் அந்த பொம்மையை பார்த்து. அது நைட்டில் தூங்குறப்போ அவள் பொண்டாட்டி வந்து தூங்குறப்ப ஏதோ ஒன்று துரத்துற மாதிரி கனவு வர்றதும், அந்த துரத்திக்கிட்டே வரணும். நைட்டெல்லாம் காட்டில் ஓடுற மாதிரி இருக்கும். அதனால தூக்கத்தில் எழுந்துச்சி இங்கேயும் அங்கேயும் பார்ப்பான். அப்போது அந்த பொம்மையை வந்து உட்காந்துருக்குற மாதிரியே இருக்கும். உட்காந்துருக்கிறப்ப பயங்கரமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால அவள் படுத்து திருப்பி போய் தூங்கிட்டான். அந்த பொம்மை மேலே ஒரு உணர்வும் இல்லை எந்த அசைவும் இல்லைன்னு தூங்கிடுவான். மறுநாள் பார்த்தா திருப்பி அதேமாரி தான் அந்த கனவு வரும். அந்த அனபெல் டால் வந்து அந்த பொண்ணையே பார்க்குற மாரி. அதேமாரி மறுநாள் எழுந்துச்சி வந்து பார்ப்பான். அந்த பொம்மைக்கு உண்மையிலுமே உயிர் இருக்கா என்ன இதுன்னு எதுவுமே இருக்காது. அவள் வேலையை அவள் செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாள். செஞ்சுக்கிட்டே இருக்கப்போ மறுநாள் தூங்கிக்கிட்டே இருக்கப்போ நைட்டில் அந்த அனபெல் டாலும் நடு ரோட்டில் அவளை துரத்துற மாதிரியே அவளுக்கு கனவு வருது. கனவு வந்ததால் அவள் தூக்கத்துலேயே அவள் ஏஞ்சி உட்காந்துக்கிட்டு இது என்னடா கனவு நம்மளுக்கு அடிக்கடி வருது, நம்ம ஏஞ்சி போய் பார்க்கலாமான்னு யோசிச்சு சத்தம் அதிகமாக வர்றதுனால அவள் ஏஞ்சி போய் பார்க்குறதுக்காக போவாள். அப்போது அவளோட தலை வந்து தனியாக தெரிகிற மாரி பின்னாடி அவன் புருஷன் இருக்கிற மாரி இருக்கும். அதை பார்த்துட்டு வந்து அவள் பெட்ரூமில் உட்காந்துக்குவோம். ஒரு ஷாக்கில் என்ன பண்ணுறதுனே தெரியாது. சத்தம் இன்னும் அதிகமாக ஆகுனதாக அவள் ஏஞ்சி நடந்து போய் பார்ப்பான். அப்படி என்ன தான் இருக்குது அந்த பொம்மைக்கு உண்மையான உயிர் இருக்கா இல்லையான்னு திருப்பி போய் பார்ப்பான். அந்த பொம்மை அந்த இடத்துல உட்காந்துருக்கும். உட்காந்துருந்த பொம்மை கண் இங்கேயும் அங்கேயும் அசையும், அதோட உடம்பெல்லாம் அசைக்கும், எல்லாம் இது பண்ணும். அப்போ நம்மட்டுக்கு அவள் தலை தெரிக்க அந்த இடத்துல ஓடிடுறா. உண்மையிலுமே அந்த காட்டில் அவளை துரத்திக்கிட்டு அந்த அனபெல்லாம் போகுது. அதுக்கப்புறம் அந்த அனபெல்லாம் அவளை கொண்டுட்டு திருப்பி அவள் வீட்டில் ஒன்றும் தெரியாத மாதிரி வந்து உட்காந்துக்குது. அப்படியே உட்காந்தே இருக்குது. திருப்பி அதே சத்தம் போட ஆரம்பிக்குது. அந்த பொண்ணோட புருஷன்காரன் ஏஞ்சி பொண்டாட்டியை தேடி நடந்து போகிறான். அப்போது அந்த அனபெல்லாவோட உருவத்தில் அவள் பொண்டாட்டி நிற்கிறா. அதுக்கப்புறம் என்ன அவனை தெரிஞ்சுக்கணுன்னா என்னோடய சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே கமெண்ட்டில் ஏதாவது பின் பண்ணிட்டு போங்க. பாய்.